ஒரு கரப்டட் லாயர் என்டையர் கோர்ட் சிஸ்டமே அவன் கைக்குள்ள வச்சிருக்கான். எந்த கேஸ் அவன் எடுத்தாலும் அவனை பீட் பண்றதுக்கு யாராலையுமே முடியல. ஏன்னா அவன் போலீஸை அவன் கைக்குள்ள வச்சிருக்கான், ஈவன் ஜட்ஜு கூட அவன் கைக்குள்ள வச்சிருக்கான். அப்படி இருக்கும்போது ஒரு சாதாரண மனுஷனுக்கு எப்படி நீதி கிடைக்கும்? ஒரு சாதாரண மனுஷனுக்கும் ஒரு சாமானிய மனுஷனுக்கும் நீதி கிடைக்கணும்னா அந்த கடவுளே இறங்கி வந்து சம்பவம் பண்ணாதான் முடியும். அப்படி என்ன சம்பவம் பண்ணாருன்னு பார்க்கலாமா? ஹாய் ஆல், வெல்கம் டு சாசி சங்கீதா vlogs. நாம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா சூப்பரான மாசான கருப்பு படத்தோட ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். எல்லாம் நம்ம அன்பான ஃபேன்ஸ்க்காக. இந்த படத்துல பாத்தீங்கன்னா நம்ம சூர்யா நடிச்சிருக்காரு. இந்த சூர்யாவோட 45வது படம் வந்து மாசா வந்திருக்கு இந்த படம். அதே மாதிரி நம்ம டைரக்டர் ஆர்ஜே பாலாஜி அண்ட் டீம் பண்ணியிருக்காங்க. மியூசிக் தெரியும், நம்ம சாய் அபிங்கர் பண்ணியிருக்காரு. நிறைய ஆக்டர்ஸ் எல்லாருமே இந்த படத்துல பண்ணியிருக்காங்க. பண்ணவங்க எல்லாரும் செம்மையா சூப்பரா பண்ணியிருக்காங்க. சரி, டைரக்டா ஸ்டோரிக்குள்ள போலாமா? ஏன்னா கேரளால இருந்து ஒரு அப்பாவும் பொண்ணும் அவங்க பொண்ணோட மெடிக்கலுக்காக சென்னைக்கு வந்திருக்காங்க. சென்னைக்கு வர வழியில அவங்க கிட்ட ஒரு 65 பவுன் நகையை எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஏன்னா பொண்ணோட மெடிக்கல் செலவுக்கு அந்த நகையை வச்சு மெடிக்கல் செலவு பார்த்துக்கலாம். வர வழியில அவங்க பேசன் பிரிட்ஜ்ல இறங்கி ரிட்டர்ன் வரும்போது திருடங்க வந்து அந்த நகையை திருடிட்டு போயிடுறாங்க. அந்த திருட நகையை கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கவும், கம்ப்ளைண்ட் பண்ண போலீஸ் ஸ்டேஷன் ஒரு 2 நாள்ல அந்த நகையை கண்டுபிடிச்சு கொடுக்குறாங்க. கண்டுபிடிச்சு கொடுக்கும்போது அப்படியெல்லாம் நகையை உங்க கையில கொடுக்க முடியாது, நீ கோர்ட்ல போய் தான் நகையை வாங்கிக்கணும்னு அவங்களுக்கு கோர்ட்டுக்கு அனுப்புறாங்க. இவங்க கோர்ட்டுக்கு போய் அந்த நகையை வாங்கறதுக்காக ஒரு வக்கீலை பிடிக்கிறாங்க. அதுதான் நம்ம ஆர்ஜே பாலாஜி. வக்கீலை பிடிச்சி அடுத்த நாளே அவங்க நகையை வாங்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுதான் அங்க நடக்கல. அவங்க நகையை வாங்குறதுக்கு ரொம்பவும் சிரமப்படுறாங்க. அந்த சிரமம் என்ன ஆச்சு, அந்த நகையை வாங்கினாங்களா, அது யார் ஹெல்ப் பண்ணாங்கன்றது தான் இதுக்கப்புறம் வர இந்த கதைக்குள்ளேயே இருக்கு, கதைக்களமே இருக்கு. சரி, இந்த கதையோட குட் அண்ட் பேட் பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் இந்த கதையோட குட்ன்னு சொன்னா நம்ம சூர்யாவை தான் சொல்லுவேன். இது பயங்கர வெறித்தனமான தெரியான ஒரு பர்ஃபார்மன்ஸான சூர்யாவா இருக்கு. ஏன் நம்ம காந்தாரால ரிஷப் ஷெட்டி வந்து நம்ம மாசா ஒரு காட் ரேஞ்சில பார்க்கும் போது நம்ம தேட்டரே ஃபர்ஸ்ட் எல்லாரும் ஷாக் ஆயிட்டோம். ஏன் நம்ம புஷ்பா 2ல கூட நம்ம அல்லு அர்ஜுன் அந்த கெட்டப்ல வரும்போது வேற லெவல்ல எல்லாருமே ஆனா கருப்பசாமியா, ஏன் நம்ம ஊரு கருப்பசாமியா நம்ம சூர்யா வரும்போது அந்த சீன்லாம் தியேட்டர்ல செம்ம மாசா, அப்படி எனர்ஜெட்டிக்கா செம்ம பூஸ்டா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு எல்லாருக்குமே ஒரு பயங்கரமான தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸான பண்ற படமா இருந்துச்சு. நான் ரொம்ப நாள் கழிச்சு தியேட்டர்ல எல்லாரும் இவ்வளோ என்ஜாய் பண்ணி இவ்வளோ கத்தி நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு தியேட்டர்ல உட்காந்து பார்த்த படமும் இதுதான் மக்களும் நிறைய பேர் சொன்னாங்க. ஏன்னா ரொம்ப நாளா நம்மளுக்கு இப்படி ஒரு மாஸ் படம் தமிழ்ல வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அந்த கேப்பை நம்ம கருப்பு வந்து ஃபீல் பண்ணிடுச்சு. அப்படிதான் எனக்கு இருந்துச்சு. அதுலயும் சூர்யா பர்ஃபார்மன்ஸ் அந்த கருப்பசாமியா வரும்போதும் ஆகட்டும், அவர் ஒரு லாயரா வரும்போதும் ஆகட்டும், அப்படி தெரிக்க விட்டு இருந்தாரு. செகண்டா பாத்தீங்கன்னா நான் ஆர்ஜே பாலாஜி சொல்லுவேன். ஆர்ஜே பாலாஜி அவரோட பர்ஃபார்மன்ஸை ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாரு. இதுல ஒரு நெகட்டிவ் ஷேட் பண்ற மாதிரி ஒரு கேரக்டரா பண்ணியிருந்தாலும் அந்த நெகட்டிவ் ஷேடு ரொம்பவே நல்லா பண்ண ட்ரை பண்ணியிருந்தாரு. அதுவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. செகண்டா வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. ஒரு சீனா சரி, இந்த கருப்பு வர விஷுவல் சீனா ஆகட்டும், ஒரு சீனும் அவ்வளோவே சூப்பரா பயங்கரமா எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் மியூசிக், சாய் அபிங்கரோட மியூசிக் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் கேட்கும் போது எனக்கு அந்த பாட்டெல்லாம் புரியவே இல்லை. ஆனா அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்ல அந்த பாட்டு பார்க்கும் போது அந்த அந்த ஆக்சுவலி இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு 4-5 கருப்பு சாமி பாட்டு வருது. அது எல்லாமே அப்படியே கூஸ் பாம்பிங்கா இருக்கு. அந்த பாட்டு தியேட்டர்ல பார்க்கும்போது அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. மியூசிக் ஆகட்டும் எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு இந்த படத்துல. அதுக்கப்புறம் காமெடி இந்த படத்துல நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. எல்லா காமெடியுமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. நம்மள நல்லாவே சிரிக்க வைக்கிற காமெடியாகவும் இருந்துச்சு. அதே மாதிரி நிறைய படத்தோட ஸ்கூப்பும் சரி, ரெஃபரன்ஸும் இந்த படத்துல நிறையவே இருக்கு. அதை நம்மளுக்கு பார்க்கும்போது ரொம்ப செம்மையா இருக்கு. தியேட்டர்ல பார்க்கும்போது அதை ரீக்ரியேட் பண்ணி போட்டிருந்தது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சரி,
குட்டை சொல்லிட்டேன், பேடும் சொல்லணும்ல. பேட் எப்படி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்பவே பயங்கரமா இருந்துச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃபோட இன்டர்வெல்லாம் அப்படியே தெறிக்க விட்டுட்டாங்க. இன்டர்வெல் சீன்லாம் வேற லெவல் மாசா இருந்துச்சு. ஆனா இன்டர்வெல்க்கு அப்புறம் வர சீன் கொஞ்சம் லாகிங்கா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் ஆனா அது கடைசி 15 to 10 மினிட்ஸ்ல அந்த லாகிங்கை நம்மள அப்படியே மறக்க வச்சிரும். இது வந்து ஒரு மித்தாலஜிக்கல் ஒரு சூப்பர் விஷன் ஒரு ஃபேண்டசி மூவி மாதிரி எடுத்திருக்கிறதுனால இதுல நிறைய லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் இந்த படத்துல நிறையவே இருக்கு. ஆனா அந்த லாஜிக் மிஸ்டேக்கோட தியேட்டர்ல பார்க்கும்போது அந்த லாஜிக் மிஸ்டேக் அவ்வளவா தெரியாது. ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஒரு ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ற படமாகட்டும், ஒரு பயங்கரமான கமர்ஷியல் படமா காட்டுறதுனால அங்கங்க லாஜிக் மிஸ்டேக் கண்டிப்பா மிஸ் ஆக தான் செய்யும். அதே மாதிரி இந்த படத்துல நிறைய லாஜிக்கல் மிஸ்டேக் ரொம்பவே கம்மியா இருந்துச்சு. மற்றபடி பார்க்கும்போது எனக்கு ஓவராலா பார்க்கும்போது இந்த தியேட்டருக்குலாம் பார்க்க வேண்டிய படம் மாதிரி இருந்துச்சு. இதை நம்ம ஒரு போன்லயோ இல்ல ஒரு லேப்டாப்லயோ இல்ல டிவிலயோ பார்த்தா இந்த அளவுக்கு கூஸ்பம்ஸான சீன்ஸ் இருக்கிற படம் நல்லா இருக்குமான்னு கேட்டா எனக்கு நல்லாவே இருக்காது. இது 100% ஒரு தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸான படமா தான் எனக்கு தோணுது. மறக்காம நீங்க எல்லாரும் போய் இதை தியேட்டர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. அப்பதான் அந்த படத்தோட லைவும் அந்த சினிமோட்டோகிராஃபியோட இது நம்மளால என்ஜாய் பண்ணவே முடியும் இந்த படத்துல. சூர்யாவோட வேற என்ன படம் உங்களுக்கு மாசா இருந்துச்சுன்னு ஃபீல் பண்றீங்களோ அந்த படத்தை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த படம் மாசா இருந்துச்சா, இல்ல சிங்கம் 2 மாசா இருந்துச்சா, இல்ல கஜினி மாசா இருந்துச்சான்றத நம்ம டிபேட் பண்ணி பேசலாம். இதே மாதிரி சூப்பரான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். until then bye from சாசி சங்கீதா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பை பை.